இளமதி, சார். நான் பூ வாங்கின போன கேப்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார். அந்த பரம ஒரு ஆசிரமத்துல இருந்து பெரியவரை கூட்டிட்டு வந்து என் கடையில துணிங்க காணாம போனப்ப அவ அந்த ஆசிரமத்துல இருந்ததா சொல்லி துணிகளை அவன் திருடலன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணான். ஆனா எனக்கு என்னவோ அந்த பெரியவரை பரம மிரட்டினதுனாலதான் அப்படி சொல்றாரோன்னு தோணுது. அவரு சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த பெரியவர் முகத்துல குழப்பமும் பயமும் இருந்துச்சு. ஒருவேளை அவரு என்ன இங்க பார்த்ததுனால இருக்குமோ? நான் தான் எஸ்கேப் ஆயிட்டனே. அப்பா வேற அந்த பரமனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. அதுவும் அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்க்கலாமா, அப்பதான் உண்மை தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு நானும் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டேன். ஆசிரமத்துக்கு போனா மட்டும் அந்த பரமனால உண்மையை நிரூபிக்க முடியுமா என்ன? அதான் அங்க இருந்த போட்டோ ஆதாரத்தை எல்லாம் நான் தான் எடுத்துட்டேனே. இளமதி, ஆசிரமத்துக்கு போய் பார்த்துட்டு அப்புறமா ஒரு நல்ல முடிவெடு. துணிகளை திருடினது பரமன் தான் உறுதி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனை என் வீட்ல இருக்க விட மாட்டேன். நம்ம கடை துணியை திருடினவன எப்படி வீட்டுக்குள்ள தங்க வைப்பீங்கன்னு அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பரமனை வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதுதான். நீங்க கவலைப்படாதீங்க இளமதி. சண்முக ஆளுங்களுக்கெல்லாம் பயந்து நீங்க பரமனை வீட்டுல தங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எது வந்தாலும் சமாளிக்கலாம். நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். அப்போ நான் கிளம்புறேன். டேய் ரிஷி, எப்படா சூப்பரா பிளான் போட்ட? இனிமே உன் காட்டுல மழை தாண்டா. வாங்க வாங்க வா பரமா. உங்க அப்பா ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னாருமா. நான் சொன்ன வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஐயோ, நான் உங்களை பத்தி எதுவும் தப்பா சொல்லலங்க. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அவங்க எப்பவுமே அப்படித்தான். ஒன்று சொல்ல வருவாங்க, ஆனா வேற ஒன்று சொல்லிடுவாங்க. ஒன்று பார்ப்பாங்க, வேற ஒன்றா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கண்ணு கொஞ்சம் கோளாறு. ஏய், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இங்கேயும் வந்து உன்னோட வேலையை காட்டுறியா? கிருஷ்ணா, இங்க வாங்க. நீங்க போய் கணேசனை கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. அப்படியே நம்ம ஆளுங்க வெளியில இருந்தா அவங்களையும் வர சொல்லுங்க. சரிங்க போங்க. தம்பி, என்ன பரமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பரமா, பாத்து எப்படியா 2 நாள் இருக்க? நல்லா ஆச்சு. இருக்கியா? ஏன்பா வரல? உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து போப்பா. 2 நாளா நான் தான் வரல, ஆனா சாப்பாடுலாம் கரெக்டா வருதா? அதெல்லாம் correct ஆ வந்துருச்சு. சூப்பர். பாப்பா, சாப்பாடெல்லாம் கரெக்டா வந்துதா? நல்லா சாப்பிட்டியா பாப்பா? ஓகே. அப்புறம் யார பாத்தேற? பர்த்டே பேபி சிவகாமி அம்மா எங்க? ராத்திரி பேபியை ரெடி பண்ணி ஆமா. ரெடி ஆயிட்டு சரி, இருக்காங்க. எல்லாரும் போய் ரெடி பண்ணுங்க, பின்னாடியே நான் வந்துடுறேன். சரிப்பா. சரி, சரி. பரமா. வாயா, வாயா. வாங்கடி. சீக்கிரம் சீக்கிரம் போங்க, போங்க. ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க, வந்து ஏற்பாடு பண்ணுவோம். கணேஷ் ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த பொண்ணுக்கு பரமனை பத்தி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? என்ன விஷயமா? ஆம், உங்களுக்கு 75வது பிறந்த நாள் எப்போ வந்துச்சு? போன ஜூலை மாசம் 2ஆம் தேதி வந்துச்சு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்க. சரிங்க ஐயா. அன்னைக்கு என் பிறந்த நாள்னு எனக்கே மறந்து போச்சு. திடீர்னு பரமு வந்து 75வது பிறந்த நாள், அதை சாதாரணமா கொண்டாடக்கூடாது, பெரிய லெவல்ல கொண்டாடணும்னு ஆசிரமத்தை அலங்காரம் பண்ணிட்டாரு. வழக்கமா கேக்லாம் நாங்க வாங்கி வெட்ட மாட்டோம். ஆனா பரம 75வது பிறந்த நாள் கேக்கு வெட்டியே தீரணும்னு சொல்லி கேக்கு வாங்கிட்டு வந்து வெட்ட வச்சு போட்டோ கூட எடுத்தோம். சிவகாமி பிறந்த நாளைக்கும் அந்த போட்டோகிராஃபரை வர சொல்லியிருக்கோம். வர்ற நேரம் தான்மா. ஒரே பாட்டும் கூத்துமா அமர்க்கலப்படுத்திட்டாரு. அன்னைக்கு காலையில வந்த பரம ராத்திரி வரைக்கும் எங்க கூடவே இருந்தாரு. என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா சொல்லுங்க? இப்படி யாராவது வந்து போறதுதான் எங்களுக்கு சந்தோஷமே. தம்பி, ஐயா. வாங்க 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 வாங்க. என்னங்கய்யா வர சொன்னீங்க? ஜூலை 2ஆம் தேதி எடுத்த போட்டோவோட காப்பி இருக்கா உங்கள்கிட்ட?
அந்த போட்டோ பிரிண்ட் எல்லாம் இனிமேல் தான் போடணுங்கய்யா. அன்னைக்கு எடுத்த போட்டோ எல்லாம் கேமரால தான் இருக்கு. அப்படியா? எங்க காமிங்க. சரிங்கய்யா. அவங்ககிட்ட காமிங்க. சரிங்க. பாருங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா எலுமதி, சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லுமா. நான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு என் பேர்ல தான். போடுறா ஒரு சரவெடிய. சரி சரி, வந்ததும் வந்துட்டோம். சிவகாமி பாட்டியோட பிறந்த நாளை கொண்டாட்டு போயிடலாமா? அப்புறமா ஓகே, கூப்பிடுங்க. இதோ வர சொல்றேன். நீ துணிகளை திருடலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வா, இப்பதான் நிம்மதியே. ஓ பெருசு, நிஜமாவே இப்ப பார்ட்டி வச்சு கொண்டாடணுயா. ஆமா பரமா, என் பொண்ணே உன் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே அப்ப கண்டிப்பா கொண்டாடிட வேண்டியதான். நல்ல வேலை, நிரூபிச்சுட்டா. இந்த பரம என்ன இதை செய் அதை செய்யு உயிரை எடுப்பான்னு நினைச்சேன். மறந்துட்டான் போல இருக்கு. சண்டைக்கோழி நில்லு. நீ ஒரு பெரிய காரியம் பண்றதுக்கு உதவியா இருந்திருக்க. எல்லாரும் நம்பிட்டு நீ மட்டும் நம்பாம உன்னோட கடையில நுழைஞ்சு உன் துணியெல்லாம் நான் தான் திருடி இருப்பேன்னு மொத்த பேரும் நம்பி இருந்திருப்பாங்க. சரித்திரத்துல இந்த பரமனோட பேரை தப்பால எழுதிருப்பாங்க. இந்த சம்பவத்தை நம்ம தடுத்திருக்கோம். இது கொஞ்சம் பெரிய சம்பவம் தான். போதும் இந்த பேச்செல்லாம். அதான் ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்கப்புறமும் இதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது எப்படி விட முடியும்? நீங்க ரொம்ப ஈஸியா கட்டம் கட்டி தப்புன்னு சொல்லுவீங்க. ஆனா இங்க எத்தனை பேரு குத்தமே செய்யாம ஜெயிலுக்குள்ள இருக்காங்க தெரியுமா? அத நினைச்சா என் மனசு வெம்மி வெடிக்குது. ஐயோ அப்பா, இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியலப்பா. நான் கடைக்கு கிளம்புறேன். இரு இரு, என்ன எஸ்கேப் ஆக பாக்குறியா? அதெல்லாம் விட மாட்டேன்.